கடற்கரை ஓரம் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த ஆண். சாலையில் லோடு ஏற்றிக் கொண்டிருந்த டெம்போ டிரைவர் போலீசாரிடம் காட்டிய ஒற்றை போட்டோ. அந்த ஒற்றை போட்டோவால் சிக்கிய கொலையாளி. மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நபர் யார்? கொலையாளிக்கும் உயிரிழந்த நபருக்கும் என்ன முன்விரோதம்? டெம்போ டிரைவர் காட்டிய போட்டோவில் இருந்தது என்ன? ராமகிருஷ்ணா கடற்கரையில ஒருவர் உயிரிழந்து கிடக்கிறதா போலீஸுக்கு பொதுமக்கள் சில பேர் போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்த நபரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சடலம் கடந்த இடத்துக்கிட்ட நின்ன பொதுமக்கள் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. ஆனா யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. இதுக்கு மத்தியில போலீசார பார்த்ததுமே கடற்கரைக்கு எதிர்முனையில உள்ள சாலையிலிருந்து ஒரு டிரைவர் வேக வேகமா ஓடி வந்திருக்காரு. அடுத்து அந்த டிரைவர் கிட்ட போலீசார் விசாரிச்சிருக்காங்க. அப்போ, சார், உயிரிழந்து கிடக்கிற நபரை அடிச்சுட்டு ஒருத்தர் பைக்ல வேக வேகமா போனதாவும் அந்த பைக்கோட எண்ணை தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அந்த டிரைவர். அதுக்கப்புறம் அந்த பைக்கோட எண்ணை வச்சு விசாரிச்சப்பதான் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகரைச் சேர்ந்தவர் 35 வயசான மகேஸ்வரன். இவரு திருநங்கைகள் கிட்ட பாலியல் உறவு வைக்கிறதுக்காக நைட்டு நேரத்துல மது போதையில ராமகிருஷ்ணா கடற்கரைக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க திருநங்கைகள் யாருமே இல்லாததுனால டென்ஷன்ல ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷுங்கிறவரும் கடற்கரைக்கு போதையில வந்திருக்காரு. ஏற்கனவே போதையில சலம்பிக்கிட்டு இருந்த மகேஸ்வரன் கிட்ட சுரேஷ் வம்பிழுத்திருக்காரு. அப்போ திருநங்கைகள் கடற்கரைக்கு வராத கடுப்புல இருந்த மகேஸ்வரன், நீ எந்த ஏரியா, யார்கிட்ட வந்து ஒரண்ட இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சுரேஷோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருக்காரு. அதுல அவர் மயங்கி கீழே விழுந்ததும் கழுத்துல ஏறி மிதிச்சிருக்காரு மகேஸ்வரன். அதுக்கப்புறம் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த சுரேஷை தட்டி எழுப்பி பார்த்த மகேஸ்வரன் கடற்கரைக்கு எதிரில் உள்ள சாலையில ஒரு டெம்போல லோடு ஏற்றிக்கிட்டு இருந்த ஒரு டிரைவர் கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு. வண்டிக்குள்ள கிடந்த வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியை எடுத்து கொடுத்திருக்காரு டிரைவர். அந்த தண்ணியை வாங்கிட்டு போய் மயங்கி கிடந்த சுரேஷோட முகத்துல தெளிச்சு பார்த்திருக்காரு. அப்படியும் அவர் எழும்பவே இல்லை. அடுத்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு மகேஸ்வரன். அப்போ ஏதோ நடக்குதுன்னு சந்தேகப்பட்ட டெம்போ டிரைவர் பைக்கோட எண்ணை மட்டும் போட்டோ எடுத்து வச்சிட்டாரு. இதுக்கு மத்தியில தான் ஒரு ஆண் சடலம் கிடக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்க வந்திருக்காங்க போலீசார். அப்பதான் வண்டி நம்பரை கொடுத்திருக்காரு டெம்போ டிரைவர். அதுல மகேஸ்வரனோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவரோட வீட்டுக்கு போய் சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க போலீசார். அப்போ, சார், நான் கொலையே செய்யல, சும்மாதான் அடிச்சேன், ஆனா உசுறு போகும்னு நினைக்கலன்னு சொன்ன மகேஸ்வரன் காவல் வாகனத்துல ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. ஆனா விடாம கைது பண்ணி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க காவல்துறை.